ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி எலுமிச்சம்பழம் மாலை தாங்க நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தண்ணியில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு எலுமிச்சம்பழத்தை சுத்தம் பண்ணி எடுத்துக்குங்க. சாமிக்கெல்லாம் வந்து இந்த மாலை போடுறதுனால கண்டிப்பாக எலுமிச்சம்பழத்தை வந்து இந்த மாதிரி மஞ்சள் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மாலை கட்டலாங்க. ஒத்தப்படையாக வர மாதிரி நீங்கள் எலுமிச்சம்பழம் வந்து எண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு 10 எலுமிச்சம்பழத்தை ஃபஸ்ட்டு கழுவி வச்சுட்டு மாலை கட்ட ஆரம்பிக்கலாம். ரோஸ் வந்து இடையில வச்சு கோர்க்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து செவந்தி பூ வந்து பர்பிள் கலர் வச்சுருக்கேன். எல்லோ கலருக்கு கொஞ்சம் வந்து ஆப்போசிட் கலராக வச்சிங்க அப்படின்னா பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் ரோஸு செவந்தி பூ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஊசியில் மாலை கட்டுற நூல் இருக்குங்களா, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் மாலை கட்டுறதுக்குன்னே. அந்த நூலை வந்து 2 வரி போட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டு முடிச்சு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு செவந்தி பூவை கீழேருந்து மேல் பக்கமாக குத்தி ஒரு பூ கோர்த்துக்கிறேங்க. நல்லா பெரிய பெரிய பூவாக வச்சுக்கோங்க. பூவை எப்போவுமே கீழே இழுக்கக்கூடாது. அந்த பூவை ஒரு கையில் பிடிச்சிட்டு அந்த நூலை தாங்க மேலே பார்த்த மாதிரி இழுக்கணும். அடுத்தது வந்து எலுமிச்சம்பழத்தை கோர்க்கிறேன். இப்படி கீழ்ப்பக்கத்துலேருந்து கரெக்டாக சென்டராக வர மாதிரி குத்தி எடுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி வந்தால் கூட பரவாயில்லைங்க. ஓரளவுக்கு சென்டராக வர மாதிரி எலுமிச்சம்பழத்தை இப்படி கோர்த்து எடுத்துக்கணும். அந்த நூலை மட்டும் அழகாக இப்படி மேலே பிடிச்சி இழுத்துக்கணும். இப்போ திருப்பி வந்து செவந்தி பூ ஒன்று கோர்த்துக்கலாங்க. அடுத்தது ஒரு எலுமிச்சம்பழம். இந்த எல்லோ கலருக்கும் பர்பிள் கலருக்கும் பார்க்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க கலர் காம்பினேஷன். ரோஸ் வச்சு எலுமிச்சம்பழம் மாலை கோர்க்கிறத விட இந்த மாதிரி செவ்வந்தியில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஒரு செவ்வந்தி ஒரு எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கோர்த்துட்டே வரணும். நான் ஒரு சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 எலுமிச்சம்பழம் கோர்த்துருக்கேன். இப்போது அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் தாங்க செலவாகும். சூப்பராக சாமிக்கு வந்து அழகான எலுமிச்சம்பழம் ரெடி பண்ணிடலாங்க. வரலட்சுமி பூஜைக்கெலாம் நமக்கு வீட்டிலேயே வந்து மாலை வேணும் அப்படின்னா தாராளம் இந்த மாதிரி நீங்கள் எலுமிச்சம்பழம் வச்சு கட்டிக்கலாங்க. இப்போ ஒரு சைடுக்கு வந்து நான் கோர்த்துருக்கேன். மேல் பக்கத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலைக்குன்னே வந்து கடையில் விற்குங்க, பூ மார்க்கெட்லேயே விற்கும். அந்த இது எடுத்து கூட நீங்கள் வந்து ரோப் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக நூலே கூட விட்டுறலாங்க பின்னாடி பக்கத்துக்கோ. இல்லை பீட்ஸ் ஏதாவது கூட லாஸ்ட்டாக வந்து கோர்த்து விட்டுக்கலாம். கொஞ்சம் லென்த்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கோவிலுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் லென்த்தாகவே வந்து பின்னாடி பேக் சைடுக்கு வந்து வச்சுருக்கேங்க. நல்லா டைட்டாக அந்த பீட்ஸை வந்து கட்டி விட்டுருங்க. இதே போலவே இன்னொரு சைடும் வந்து நான் கோர்த்து பீட்ஸ் கட்டி விட்டுருக்கேன். கீழே சென்ட்டுக்கு வந்து ஒரு 6 பீட்ஸ் வந்து கோர்த்து ஒரு எலுமிச்சம்பழம் செவ்வந்தி பூ வந்து 2 கோர்த்துருக்கேன் ஆப்போசிட் வர மாதிரி. கீழே அந்த குஞ்சம் மாதிரி தொங்குறதுக்கு ஒரு 3 செட்டு ரெடி பண்ணியிருக்கேங்க. எப்போவுமே வந்து இந்த கீழே குஞ்சத்துக்கு பெருசாக 1 ரெடி பண்ணுறதை விட 3 செட்டாக இருந்துச்சுன்னா பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து அந்த நூல் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடுறேன். நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணி முடிச்சு போட்டுட்டு இதை வந்து மாலைக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கணுங்க. ஒன்று மட்டும் கொஞ்சம் சின்னதாக வச்சுருக்கேன். இப்போ இந்த மாலையோட கீழ் பக்கத்தில் வந்து 2 சைடு இருக்கிற நூலையும் இந்த மாதிரி நல்லா டைட்டாக கேப் இல்லாமல் கட்டி ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ இதே நூல் கூட அந்த குஞ்சத்தையும் வந்து கட்டி விட்டுடலாங்க. அந்த நூலை நல்லா டைட்டாக கேப் இல்லாமல் கட்டி ஜாயின் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸி தாங்க இந்த மாலை ரெடி பண்ணுறது. ஒரு 10 நிமிஷம் கூட அதிகபட்சம் செலவாகாதுங்க. டக்கு டக்குன்னு கோர்த்து ரெடி பண்ணிக்கலாம். கலர் காம்பினேஷனும் அட்டகாசமாக இருக்குங்க. கடைசியில் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் மாலை. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.